Hello friends, so பாத்திரம் நல்லாச்சுல்ல. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஒரு லாட்டு தான் கைஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேப்ளேட் எக்ஸ் இருக்குது கைஸ். ஸோ பேப்ளேட் எக்ஸில் நம்ம வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு பேப்ளேட் தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். இது வேறு வாய்க்குள்ள இருக்குது கைஸ். ஸோ அதை விடுங்க. ரிவைவ் ஃபீனிக்ஸி ஐயோ நம்ம இன்னும் பஸ் சீசன்லேயே இருக்கோங்க. அது என்னது சோர் ஃபீனிக்ஸா, அது வந்து என்னென்னா அது ஹாஸ்ப்ரோ டக்கர் அட்டமி ரிலீஸ் ஒன்று அன்பாக்சிங் பண்ணுவோம். அது வந்து சேனலில் இருக்குது, இங்கே கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்த்துடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்ளேட் எக்ஸை இது வரைக்கும் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேப்ளேட் எக்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன ஒரு மேட்டர்னா இது வந்து ஃபேக்கு, ஆனால் ஒரிஜினல் இது ஃபேக்கு ஒரிஜினல் என்னடா அது ஃபேக்கு கைஸ். ஆனால் இது நியூ. எப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரிஜினலு செகண்ட் ஹேண்ட் வாங்குவோம். இது பார்த்திங்கன்னா ஃபேக்கு ஃபஸ்ட் ஹேண்ட், ஐ மீன் நியூ வாங்கியிருக்கோம். ஸோ இந்த லாட்டை இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஸோ ரைட்டு கைஸ், வி ஆர் பே லிமிட் பிரேக்கர்ஸ். எட்ரா அந்த கத்தியை இதோ கத்தி வந்துச்சு கைஸ். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ரைட்டு பெட்டி கமான். ரைட்டு கூட போட்டாச்சு. சரி ரைட்டு சைட் கமான் கைஸ். பெட்டி ஓப்பன் ஆகிட்டு தூர போட்டாச்சு. ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ரைட்டு இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். 3, 2, 1 கமான் கைஸ். ஸோ இதை நான் வந்து பிளேட் கிங் பேஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதான் 2 பெட்டி கொடுத்துருக்காங்க. 2 பெட்டிக்குள்ளே 5 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ரைட்டு கைஸ், இதை ஃபஸ்ட்டு எடுப்போம். ஸோ பிளேட் கிங் பேஸ் பெட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வந்து பிளேட் கிங் பேஸ்லேருந்து நிறைய வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேரோட வாங்கியிருக்கோமா. அதோடய ப்ரைஸ் வந்து வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஸோ இதை எடுத்துகிறோம். ஸோ 2 பெட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டி தூர போட்டுருமா இல்லை அப்புறமா யூஸ் ஆகும் வச்சுக்கோம். சரி ரைட்டு கைஸ். ஸோ 2 பெட்டி ஜம்முன்னு இருக்கேன், நல்லா வெயிட்டாக இருக்குது கைஸ். ஸோ 5 பேஸ் 10 பேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ என்ன ஃபேக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் பிளேட் கிங் பேஸ் வந்து தரமாக செஞ்சுருப்பாங்கன்ற ஒரு டவுட்டே இல்லை. ஸோ ரைட்டு, நீங்கள் வந்து பிளேட் கிங் பேஸில் வந்து வாங்கணுன்னா வெப்சைட் இல்லாமல் நீங்கள் அவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் நிறைய கொடுப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் கேட்டு வாங்கினேன். ரைட்டா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட் இந்த பெட்டி எடுக்குமா, இது தூர வச்சுட்டு இது எடுப்போம். இதை ஓப்பன் பண்ணுமா, ஃப்ளேம் பிராண்ட்லாம் போட்டிருக்காங்க. சரி ஓப்பன் பண்ணிடலாம். 3, 2, 1 கமான் கைஸ். இது இருக்குது கைஸ் நம்மளோட பேப்ளேட் எக்ஸ். ஒன்றா எடுத்து பார்ப்போமா. ஃபஸ்ட் இருக்குது என்னதுடா அது, பார்க்கவே அருமையாக இருக்குது கைஸ். ஸோ பேக்கிங் நல்லாவே போட்டு கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பேப்ளேட, ஐயோ பேர் மறந்துச்சு கைஸ். இது வந்து இருங்க, ஐ மீன் வெய்ஸ் டைகர், அதானே இது? வெய்ஸ் டைகர் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை கைஸ். நான் பேரோட எக்ஸ் சீரீஸ் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த இதில் போட்டிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எதுவும் அதுதான் வாங்கினேன் கைஸ். ஸோ ரைட்டு, இது ஒரு பாண்டா மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் திடீர்னு பார்க்க ஆனால் வெய்ஸ் டைகர்னு தான் நினைக்கிறேன் இது பேர். ஸோ இது வர மாட்டோம். அடுத்து கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஸோ ஒயிட் கலரில் இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிது, அதான் ஆர்டர் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நைட் லேண்ட்ஸு. பேப்ளேட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து நைட் லேண்ட்ஸ் கைஸ். ஸோ பர்பிள் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரைட்டு, 2வது. 3வது என்னடா அந்த பெட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட கோபால் ட்ராகன் கைஸ். ஸோ ஆமாம், நான் ஒன்று சொல்ல நினச்சேன். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐடியா எப்படி இது வாங்கலாம்னு ஞாபகம்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்கெட்டும் அவர்கள் வந்து போட்டிருந்தார் இல்லையா, இது இப்போ ஒரு பேரோட எக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி காட்டு. அதே மாதிரி தான் இந்த வீடியோவும். இது செஞ்சு காப்பின்னு சொல்லாதீங்க, நானும் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஒரு ஐடியா தான் கைஸ் இது. எனக்கு அவரை வந்து அன்பாக்சிங் பண்ணார் இல்லையா, அதை பார்த்து எனக்கும் இது வாங்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ காப்பின்னு சொல்லாதீங்க. ரைட்டு, இது பார்த்திங்கன்னா வந்து கோபால் ட்ராகன் கைஸ். ரைட்டு, ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து என்னது, இது பார்த்தீங்கன்னா என்னதுடா இதுதானே வேஸ்ட் டைகர் இல்லையா? ஆஹா, பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கைஸ். ஸோ இது பேர் என்னன்னு தெரியலையே. இது வந்து சரி ஏதோ ஒரு பேபிளி, நம்ம அப்புறமா பார்த்து சொல்கிறேன். சரி ரைட்டு கைஸ், பார்க்க நல்லா இருக்கா, அவ்வளோதான் முக்கியம். இப்போதைக்கு பேரோட சீரிஸ் இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பெட்டியில் உள்ள கடைசி பேப்ளேட் பார்த்தீங்கன்னா ட்ராகர் கைஸ். ஸோ ட்ராகரு நல்லா தான் கைஸ். ஓகே, ஸோ
5 பேப்ளேட் இதில் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இப்போ இதை உள்ள வச்சுட்டு நம்ம இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுவோம். கமான் 3 2 1 கமான் காய்ஸ். இதில் அடுத்து ஒரு 5 பீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோபால்ட் ட்ரேக்கு கைஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கோபால்ட் ட்ராகன், இது கோபால்ட் ட்ரேக்கு. ஸோ இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த பேபிள் எக்ஸில் வந்து நார்மலோட இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்துது. ஸோ ரிவே ஃபினிக்ஸில் சோர் ஃபினிக்ஸ். ஸோ அந்த இது அன்பாக்சிங் பண்ணும்போது அது ரெட் கலரில் இருந்துச்சு இல்லையா, அது சூப்பராக இருந்துச்சு. அதனால் மற்ற கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தான் வாங்கினேன். நல்லா இருக்குது கைஸ், உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குது. இன்னும் ஒன்று கூட கையில் எடுத்து பார்க்கல, அதாவது பேக் ஓப்பன் பண்ணி. இது வந்து லியோன் கிளாவா அதான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ அதோட அடுத்த வருஷனா அப்படின்னு தான் நினைக்கிறேன், தெரில கைஸ், கன்ஃபார்மாக எனக்கு பேர் தெரில, நினச்சிக்கோங்க. ஸோ ரெண்டு பேருடைய ஐ மீன் 7th பேருடைய இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் சாமர் கைஸ். ஸோ ஆரஞ்சு கலரில் பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேருடைய கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரைட்டு 8வது பேருடைய அடுத்து என்னது, இது பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் டைரனோபீட்டா அதான இது பேர். ஸோ இதே பாக்கெட் ஒன்று கூட போட்டிருந்தார் இல்லையா, இதை போட்டு ஜம்ப் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம விட்டு பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டைரனோபீட் கைஸ். அதுக்கடுத்து ஃபைனல் பேர் ட்ரான் பஸ்டர் கைஸ். ஸோ ட்ரான் பஸ்டரில் வந்து எனக்கு நார்மல் வாங்கணும்னு தோணலை. ஸோ ரெட் கலர் வேரியன்ட் இருந்ததுனால பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு இது வாங்கிட்டேன். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கைஸ். ஸோ ட்ரான் பஸ்டர் கைஸ். ஸோ நம்மளோட 10 பேரோட இங்கே இருக்குது. ஸோ சார் பேரோட இப்படி மொத்தமாக பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சார், அப்படியே வாயெல்லாம் அடைஞ்சு போகுது கைஸ். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மொத்த பேரோடையும் பார்க்கும்போது. இன்னும் நம்ம நிறைய பேபிள் அன்பாக்ஸ் பண்ணுவோம் கைஸ். ஸோ அது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ப்ளீஸ். இன்னும் என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கடா அது இந்த பேப்ளேட் இருக்குல்ல கைஸ். ஸோ கோபால்ட் ட்ராகன் இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஸ்பின்னிங் பேப்ளேட். நம்மளோட லான்ச்சர் இல்லை கைஸ், நம்மகிட்ட வந்து என்னென்னா அந்த சோர் ஃபினிக்ஸ் வாங்கும்போது அந்த ரைட் சைட் ஸ்ட்ரிங் லான்ச்சர் கிடச்சது இல்லையா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட் லான்ச்சர் நான் வாங்கலை. ஏன்னா இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டோமா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேப்ளேட் இருக்கு, 10 பேப்ளேட்டுக்கு சேர்த்து 3100 ஆச்சு கைஸ். ஸோ வாங்கினேன் 3100க்கு. ஸோ உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து குவாலிட்டியான பேப்ளேட்ஸ், ஃபேக் பேப்ளேட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேட் கிங் பேஸில் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா, ரைட்டு. ஸோ 3100 கொடுத்து இது வாங்கியிருக்கு. ஆனால் ஒரு லான்ச்சர் வாங்கலை கைஸ் இதுக்கு, அதான் என்ன பண்ணணும்னு தெரில. ஆனால் இது வந்து ரைட் சைட்லேயும் ஸ்பின் ஆகும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒன்றுன்னா அன்பாக்சிங் பண்ணிடுவோமா கைஸ். அன்பாக்சிங்குள்ளே அன்பாக்சிங் பேக் ஓப்பன் பண்ண வேணாமா? சரி ரைட்டு, ஒன்றுனா ஓப்பன் பண்ணிடுவோமா? 1 minute கைஸ். ஸோ இது ஒரு இது நம்மளோட சோர் ஃபீனிக்ஸ் கைஸ். இதோட ஜாயின் பண்ணுறோமா, வச்சுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா அன்பேக் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா அன்பாக்சிங் பண்ணிட்டு ஒரு 2 பேப்ளேட் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ஸ்டேடியமில் விட்டு காமிக்கிறேன். அதோட என்கிட்ட ஒரு சோகமான விஷயம் என்னென்னா பேப்ளேட் ஸ்டேடியம் இல்லை காய்ஸ். ஸோ அதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கைஸ், டு அவர் சேனல் கைஸ். ஸோ ஓகே, லெட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஃப்ரேமுக்குள்ளே ஒவ்வொன்றா கொண்டு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம கையில் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான் பஸ்டர் ரெட் கலர் வேரியன்ட் கைஸ். ஸோ இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ரைட், 3 2 1. ஓ மை காட். சரி 3 2 1 ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு பேக்கிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ பிளேட் கிங் பேஸ் உண்மையிலே ஆசம். ஸோ இது இருக்குது கைஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுறோம், இங்கே வரலாம், அப்புறமா தூர போட்டுறோம். கமான். ஸோ ட்ரான் பஸ்டரோட லேயர் கைஸ். ஸோ உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் அந்தளவுக்கு இல்லை, இந்த 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 இடத்துல மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, சில இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க உண்மையிலே ஒரிஜினலுக்கு டஃப் கொடுக்கும் கைஸ். ஸோ சூப்பராக இருக்குது உண்மையிலே நேரில் பார்க்க. வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளேம் பிராண்ட் பிளேட் கிங் பேஸோடது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே,
லேயர் ட்ரான் பஸ்டர்னா ட்ரான் பஸ்டர் தான்டா. ரெட் கலர் வேரியண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ அடுத்து ராட்செட். ஸோ இதுவும் ரெட் கலரில் பார்க்க சூப்பராக இருக்குது, ரெட் அண்ட் பிளாக். அதுக்கடுத்து நம்மளோட பிட். ஸோ நல்லா இருக்குல்ல கைஸ். அடுத்து இது நம்ம ஜாயின் பண்ணிடலாமா? கம் ஆன் அட்டாச். டைட்டாக இருக்கு கைஸ். லெஃப்ட்டு தானே திருப்பணும். திருப்பி இப்படி மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம உள்ளே அட்டாச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம ட்ரான் பஸ்டர் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. ஸோ சோர் ஃபீனிக்ஸ் வெர்சஸ் ட்ரான் பஸ்டர் போட்டுருவோமா? அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரான் பஸ்டர் ரெடி ஆகிடுது கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கே. கையில் பிடிக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வச்சுரும் ட்ரான் பஸ்டர் அன்பாக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதுதான் வந்து அந்த லியோன் கிரஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்போது செகண்டாக அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பேக். இதில் போட்டு வச்சுரும். அதுக்கடுத்து நம்மளோட லேயர் கைஸ். ஸோ ட்ரான் பஸ்டர் கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு லேயர் கொடுக்கல, அந்த இது ஒரு கவர் கொடுக்கல. ஸோ ஆனால் நல்லா பேக்கிங் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கழட்ட முடியும் போது இல்லை தேவையில்லாமல் வேலை இதுக்கு நமக்கு. ஸோ இதுதான் நம்மளோட லேயர் கைஸ். சூப்பராக இருக்கா? கமான். இப்போ நம்மளோட ராட்செட். அதுக்கடுத்து நம்மளோட பிட். ஸோ ஓகே, இப்போ நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இதில் வச்சுட்டு இப்படி லெஃப்ட் சைட் திருக்கிட்டு எப்படி உள்ளே அட்டாச் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். ஸோ லியான் கிரஸ்ட் இஸ் ரெடி கைஸ். ஒவ்வொரு பேபிளும் பார்க்க சூப்பராக இருக்குது கைஸ். நைஸ். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட கிடச்சது இது பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் ஹேமர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஹெல்த் ஹேமரோட லேயர் கைஸ். ஓகே, சூப்பராக இருக்குல்ல பார்க்க. நைஸ். அதுக்கடுத்து நம்மளோட ராட்செட். ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கு கைஸ். சூப்பரா. அதுக்கடுத்து இது நம்ம இந்த பிட், நம்மளோட பிட் கைஸ். ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. நைஸ். அதுக்கடுத்து இது நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். உள்ளே வச்சுட்டு லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணிட்டு இது நம்ம உள்ளே விட்டோம்னா கமான் அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்மளோட ஹெல்த் ஹேமர் இஸ் ரெடி. pretty awesome. ஸோ வீடியோட லென்த் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு கைஸ். ஸோ அதனால நான் என்னென்ன பார்க்குறேன்னா இதோட நிப்பாடிட்டு இந்த 3 இது அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நம்ம பார்ட் 2 அப்லோட் பண்ணுவோம் கைஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து இன்னும் 7 பீரியட் மிச்சம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ட் 2 அன்பாக்சிங் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்டில் போட்டுரும். ஐ மீன் டெஸ்ட் பேட்டில் லைட்டாக சுற்ற வச்சுரும். ஓகே, கமான் கைஸ். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட பேப்ளேட் எக்ஸ் ஸ்டேடியம் இல்லை, கூடி சீக்கிரம் வாங்கிடுவோம். ஸோ அதை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஸ்பின் போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் ஹேமர் கைஸ். ஸோ சுற்றிடுமா? இதுதான் நம்ம லான்ச்சர். 3, 2, 1 ரெடி. ஸோ சுற்றி முடிச்சிட்டாங்க கைஸ் நம்மளோட ஹெல்த் ஹேமர் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி ஃபைட் பண்ணுறான் இதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு பேபிடா. ஸோ இதுக்கு வச்சுட்டு அடுத்து நம்ம எடுக்கிறது லியான் கிரஸ்ட் கைஸ். நான் பேரை தப்பாக சொல்லிட்டுருக்கணுன்னே ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, லெட் இட். ஸோ
ஸோ இதுவும் அதே மாதிரி சென்டரில் தான் அங்கே சுற்றிட்டு இருக்கலாம். ஏப்பா அப்படியே ஒரு வழியாக சுற்றி முடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம லியான் கிறிஸ்டி எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கான். சரி ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரான் பஸ்டரை விட்டுறலாம். 3 2 1 ரெடி. இதுதான் கைஸ் அட்டகாசம்ன்றது. அட்டாக் டைம் போயிட்டுனாலே அட்டகாசம் மட்டும்தான். ஸோ அந்த ரைல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக விளையாடு ஸ்டேடியமாக அன்பாக்ஸ் பண்ணுவோம் கைஸ். ஸோ அட்டாக் பண்ணினே அது அவ்வளோ சுற்றினே வேணா சுற்றிக்கிறேன்னா. ஓகே சரி ரைட்டு. ஸோ இப்போ ஒரே ஒரு பேட்டில் மட்டும் போட்டுடலான்றேன் ரைட்டா. இப்போ வந்து லியான் கிறிஸ்டுக்கும் ட்ரான் பஸ்டருக்கும் ஒரு பேட்டில் இப்போ 3 2 1 let it. Oh sorry come on 3 2 1 let it. 3 2 1 let it. வெளில மட்டும் போயிடாதடா. சரி ரைட்டு. அவன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான், என் வந்து உள்ள மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் கைஸ். இது பேரோட ஸ்டேடியம் இருந்தாங்க கைஸ் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க போங்க. லியான் கிறிஸ்டன் ஜெயிச்சிருக்கான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளோதான். அது வரைக்கும் பாய்.